Good evening, everybody. Students, good evening. Hello. 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 Start one time. Start one time. No. Santosh no one. Santosh na? Santosh no one. Oh. Okay. Good evening, students. Good evening. Start பண்ணலாமா? Okay, sir. சரி. அன்னைக்கு 4th question பார்த்தோம் பாரு. நம்ம அவசரமா exercise 3.2ல 4th question நம்ம பார்க்கிறோம். 5th question. நம்ம பாக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கறேன் அப்படினா நான் சும்மா ஒரு parallelogram போட்டு காட்டிட்டு நான் போயிட்டேன் இல்லையா parallelogramல ப்ரூவ் பண்றதுக்கு. பட் நீ வந்து என்ன செய் அப்படினா கரெக்ட்டா பிளாட் பண்ணிக்கோ. பாயிண்ட்ஸ் வந்து 7 5 இல்லையா 7 plus 5i அப்படிங்கறது 7 5 அடுத்து 5 2 4 7 2 4 அத பிளாட் பண்ணினா உனக்கு அந்த சரியான ஆப்போசிட் வெர்டிசஸ் உனக்கு தெரியும் புரியுதா பாரு இப்படி பிளேன் எடுத்துக்கோ எக்ஸைட் பிளேன் எடுத்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா 1 2 3 போடு நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் நம்ம 1 2 3 4 5 6 7 அப்போ இங்கே அதே மாதிரி -1 -2 -3 1 2 3 4 5 6 7 அப்படி போட்டுட்டு இப்போ வந்து பிளாட் பண்ணு அப்படின்னு உனக்கு கரெக்டா கிடைக்குது அதாவது 7 5 அப்படிங்கும்போது இங்க 7 எடுப்போம் இங்க 5 எடுப்போம் so it's here so 7 plus 5i சரிதானா அடுத்தது 5 plus 2i 5 2 இங்க வரும் 5 plus 2i அடுத்தது 4 plus 7i 4 plus 7i ங்கும்போது இங்க போய்டும் அப்போ 4 plus 7i then the last point is 2 plus 4i for 2 4i for 2 plus 4i இல்லையா அப்போ இது வந்து நம்ம முதல்ல வந்து இது a அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் a ன்னு போட்டுட்டு மீதியை வந்து இப்படி மார்க் பண்ணு cyclic or I mean clockwise or anti-clockwise மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ உனக்கு ABCD ஜாயின் பண்ணு இப்போ இதோட மிட் பாயிண்ட் என்ன வரும் 7 plus 2 9 by 2 அதே மாதிரி 4 plus 5 9 by 2 அதாவது AC யோட மிட் பாயிண்ட் BD யோட மிட் பாயிண்ட் என்ன வரும் 4 plus 5 9 by 2 7 plus 2 9 by 2 அப்போ சொல்லலாம் சரியா இந்த பிளாட் பண்றதுதான் நம்ம அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டோம் பிளாட் பண்ணிட்டு பண்ணேன்னா கரெக்டா வருது அடுத்த क्वेश्चन போலாமா பாருங்கம்மா 6th question express the following complex numbers in polar form polar formனா நமக்கு என்னன்னு தெரியும் எப்படி எழுதுவோம் r is equal to I mean z is equal to r into cos theta plus I sin theta இதுதான் நமக்கு polar form இல்லையா இப்படி polar formல இருக்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும் r அதாவது modulus z is equal to r is equal to x square plus y square that is square root of x square plus y square ஞாபகம் அப்புறம் tan theta is equal to y by x
அதாவது நம்ம z எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா x plus iy ன்னு எடுக்கலாம். x plus iy ன்னு எடுத்தோம்னா நமக்கு இதுதான் ஃபார்மேட். இந்த 4 விஷயமும் ஞாபகம் இருக்கணும். சரியா? புரியுதா? புரியுது இல்லையா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? 2 plus 2 root 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 plus 2 root 3i. சரியா? முதல்ல நம்ம வேலை என்ன? போலார் ஃபார்ம்னா நமக்கு r தெரியணும், தீட்டா தெரியணும். சரியா? இதுல நமக்கு இதுதான் x, இது y. சரியா? therefore என்ன எழுதலாம் நம்ம? r is equal to square root of x square plus y square which is equal to square root of 4 plus 4 3s are 12 which is equal to 4. Square root of 15 இல்லையா? அப்ப நம்ம 4 எடுத்துக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது tan theta போடணும். therefore tan theta என்னது? this is the argument of z. argument of z அப்படிங்கிறது வந்து tan inverse இல்லையா? அப்ப tan theta நம்ம போடலாம். நம்ம theta equal to argument of z. அப்படி இருக்கும்பொழுது நம்ம tan theta தான் போட முடியும். tan theta is equal to y by x. y is 2 root 3 by 2. 2 cancel ஆயிடுச்சுன்னா it is root 3. சரியா? அப்ப root 3 அப்படிங்கும்போது ஞாபகம் இருக்கா? tan இங்க 30 டிகிரி எடுத்தோம்னா இங்க 60 டிகிரி எடுப்போம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இல்லையா? இங்க 1 root 3 by 2. tan theta is nothing but opposite side by adjacent side. அப்படி போட்டா நமக்கு tan 60 வரும். therefore this implies that theta equal to 60 degrees which is equal to 5 by 3. சரியா? புரியுதா? இப்போ புரியுதா? சரி. இப்போ இதை வச்சுட்டு நம்ம sin theta எப்படி போடுவோம்? sin theta cos theta நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். tan theta மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆல்பாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ I mean cos theta plus I sin theta நம்ம எழுதணும் இல்லையா? அப்போ பிரின்சிபல் வேல்யூவா இதை எடுத்துட்டு நம்ம எழுதலாம். therefore z is equal to r is 4 into cos pi by 3 plus I sin pi by 3. அவ்வளவுதான். உன் வேலை r கண்டுபிடிக்கிறது, theta கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஃபார்ம்ல எழுதிட வேண்டியதான். புரியுதா? இதுலதான் டவுட் கேட்டீங்களா? புரியலையா? புரியுது. சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? எழுதணுமா? எழுதிக்கிறீங்களா? சரி.
அடுத்து போடலாமா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? x, அதாவது z is equal to -1 plus I root 3 கொடுத்துருக்காங்க. அப்ப x வந்து -1 root 3 தான் y நமக்கு. அப்ப r equal to square root of x square plus y square போட்டோம். square root of 4 which is 2. tan theta நீ போடும்போது root 3 by -1 வரும் இல்லையா? root 3 by -1 இப்படி வேணா எழுதிக்கோ. root 3 by -1 which is equal to minus root 3. இப்போ minus root 3 னா என்ன? நமக்கு root 3 அப்படிங்கும்போது pi by 3 நமக்கு தெரியும் இல்லையா? theta equal to pi by 3 அப்படின்னு தெரியும். ஆனா இங்க tan theta equal to -3. tan வந்து நமக்கு எங்கெல்லாம் நெகட்டிவா இருக்கு? tan வந்து எங்கெல்லாம் நெகட்டிவா இருக்கு? எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? போட முடியுமா நமக்கு? என்னமா? tan வந்து செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் நமக்கு நெகட்டிவா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி புரியுதா? எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு புரியுது. அப்போ நமக்கு தீட்டா ஆக்சுவலா வந்து இட் இஸ் ஒன்லி 5/3. 5/3 னா எவ்வளவு? 60 டிகிரிஸ் இல்லையா? இப்ப பாரு, ஆக்சுவலா இந்த இடத்துலதான் நம்ம எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பட் இங்க ரொம்ப ஈஸி போடுறது. ஏன்னு சொல்ல, root 3 வந்து பாசிட்டிவ், root 3 வந்து 1.732 சரியா? ஆனா இந்த -1 எங்க எடுப்போம்? நம்ம இங்க எடுப்போம் -1 and இந்த root 3 வந்து இங்க -1 வச்சுக்கோயேன், root 3 இங்க எடுத்துப்போம். அப்ப இங்க இருக்கும். அப்ப z எங்க இருக்கு? இட் இஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும்? நான் தப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட் π/2 plus தீட்டான்னு சொன்னா அப்படி எடுக்க வேண்டாம். நம்ம π minus ஆல்பான்னு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பேஸ் பண்றது பையில தான் நம்ம பேஸ் பண்றோம். இங்க வந்து π, இங்க ஆல்பா எடுக்கிறோம். இங்க இருந்ததுன்னா π minus ஆல்பா, இங்க எடுத்தோம்னா -π plus ஆல்பா, இங்க எடுக்கும் பொழுதுதான் we take -π minus ஆல்பா. சாரி, ஆமா இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்க z lies in the second quadrant. Therefore alpha is other. இது வந்து இதுதான் நமக்கு ஆல்பா. நமக்கு வேணா tan ஆல்பான்னு எழுதலாம், which implies that alpha is equal to π/3 இல்லையா? Therefore theta is equal to π minus alpha. Alpha is the principal value, which is equal to π minus π/3, which is equal to 2π/3. புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? Therefore z is equal to r into cos alpha, cos theta, cos 2π/3 plus I sin 2π/3. சரியா? சொல்லுப்பா. என்னப்பா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இங்க தீட்டா ஏன் எடுத்தோம் அப்படின்னா, தீட்டா ஆக்சுவலா வந்து நமக்கு இங்கேயும் பாசிட்டிவ், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல அது இருக்கு, இங்கதான் இருக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது பிரின்சிபல் வேல்யூவா ஆல்பாவா எடுத்துக்கணும். அதாவது பிரின்சிபல் வேல்யூ இட் செல்ஃப் இஸ் தீட்டா. புரியுதா? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பான்னு தானே சொல்றோம். இங்க வேணும்னா நீ என்ன செய்யலாம், இங்க ஆல்பாவே போட்டுக்கலாம். இங்க ஆல்பா போட்டேன்னா இங்க என்ன சொல்லணும்? அப்போ நீ எக்ஸ், அதாவது z lies இந்த இடத்துல நீ சொல்லலாம் z lies in the first quadrant. Z lies in the first quadrant, which implies that theta equal to 60 degrees. அப்படி எடுத்துக்கலாம். சரியா? theta equal to alpha, nothing else. இது எங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க வரணும். அப்ப இங்க ஆல்பா இருக்கணும். Therefore theta equal to alpha.
therefore z is equal to. பட் அங்க வந்து நமக்கு ஆல்பாங்கிறது பிரின்சிபல் வேல்யூ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அது சுத்தி வரும்போது ஒவ்வொரு தடவையும் பை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால வேல்யூ மாறிட்டே இருக்கும்பா. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா எந்த வேல்யூ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வந்து நம்ம பை ஐ மீன் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுதான் பிரின்சிபல் வேல்யூ. அது கூட எவ்ரி டைம் யூ கேன் ஆட் 2n பை so that அதாவது நீ யோசிச்சு பாரு, ஒவ்வொரு 360 டிகிரி நம்ம இந்த பாயிண்ட் வந்து ரொட்டேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. 360 டிகிரி ரொட்டேட் பண்ணா அதே இடத்துக்கு வரும். அப்ப எத்தனை டிகிரி கவர் பண்ணும்? 360. அதாவது பை பிளஸ் 2π/3. புரியுதா? அதனால அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? பை பிளஸ் 2π/3, 2π பிளஸ் 2π/3, 3π பிளஸ் 2π/3. இப்படி போட்டுட்டு you can say n சாரி 2π பிளஸ் 2, அதாவது 360 டிகிரிங்கிறது 2π பிளஸ் 2, அப்ப 2 into 2π, அப்ப 3 into 2π. அப்படி பார்க்கும்போது n into 2π பிளஸ் 2π/3 அப்படின்னு அர்த்தம். அத்தனை தடவை நீ சுத்தி சுத்தி வரும்போது எல்லா டைமும் இதே வேல்யூ தான் எடுக்கும். பட் அதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? பிகினிங்ல இட் இஸ் 2π/3. அதுதான் ஆல்பா. theta can take many values, but principal value is 2π/3. What is the difference between other? What is the relationship between alpha and theta? Theta can be equal to 2n pi plus alpha. புரியுதா? பிரின்சிபல் வேல்யூ மட்டும் நம்ம இப்ப எழுதினா போதும். இந்த கான்செப்ட் தான் புரியல இல்லையா? இதுதான் கொஞ்சம் புரியாம கஷ்டப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சிச்சா? அது நம்பர்ஸே இமேஜினரி நம்பர்ஸ். ஐ மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா இமேஜினரி நம்பர்ஸ். அப்ப நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அந்த கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம். யோசிச்சு பார்க்கணும், இது இப்படி நடந்தால் என்ன ஆகும், இப்படி சுத்தி சுத்தி வந்ததுன்னா என்ன ஆகும், ஒவ்வொரு தடையும் ஒரு 2π வந்து கவர் ஆயிட்டே வரும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். இப்போ இந்த ஆர் ஐ மீன் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவை சிஸ் தீட்டான்னு எழுதுவோம். தெரியும்ல அது? சரி, அடுத்த சம்ல இருந்து அப்படி எழுதுறாங்க. தேர்ட் क्वेश्चन பாரு. -1 - i z equal to -1 - i. Therefore r is equal to பாரு, இதுவும் x, y is also equal to -1. அப்போ r equal to square root of 1 plus 1, which is equal to square root of 2. அதாவது -1 the whole square plus -1 the whole square. Tan theta என்ன வரும்? Or we will take it as tan alpha. Tan alpha principal value. Tan alpha is equal to y by x இல்லையா? -1 by -1, therefore 1. Which implies that alpha is equal to pi/4. Pi/4 na enna? 45 degrees. இல்லையா? பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பட் வேர் இஸ் z எந்த இடத்துல இருக்கு நமக்கு? யோசிச்சு பார். -1 - i அப்படின்னா எங்க இருக்கும்? இங்க -1 போது இங்க இருக்கும். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு இல்லையா? தேர்ட் குவாட்ரண்ட். Here z lies in the third quadrant. Third quadrant la irundha theta equal to -pi plus alpha அப்படினு எடுத்துக்கமா? third quadrant la alpha என்ன நமக்கு? pi/4 equal to -pi plus pi/4 equal to
3 pi by 4. Therefore, z is equal to root 2 6 minus 3 pi. சரியா? அடுத்து போயிடலாமா? fourth வந்து 1 minus 5. ட்ரை பண்றீங்களா? நான் போர்ட்ல போடுறேன். நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். நீங்க உங்க நோட்ல போட்டு செக் பண்ணுங்க.
அடுத்த கொஸ்டின் போலாமா? பிடிக்கலையா? என்ன என்னப்பா 5/4 tan மைனஸ் வராது. 5/4 என்னது மைனஸ் வராது? எனக்கு புரியல. இல்ல மிஸ் லாஸ்ட் z is equal to மிஸ் மா இது y/x தானப்பா. y is equal to -1 தானே. இங்க ஆல்பா மிஸ் ஆன்சர் மிஸ் கீழ இங்க வந்து அதாவது நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல தீட்டா வந்து நெகட்டிவா இருக்கும், மைனஸ் ஆல்பாவா இருக்கும்ங்கறத புரிஞ்சுட்டா போதும். புரியுதா? நீ என்ன சொல்ற அப்படிங்கறது எனக்கு புரியுது. மைனஸ் ஆல்பா போடணுமே அப்படின்னு கேக்குற. -5/4 போட்டா 5/4 வருமேன்னு கேக்குற. பட் 5/4 போட்டேன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் போயிரும்ல இல்லையா? இந்த இடத்துல வரும்பொழுதே தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பானே வந்திருக்கு நமக்கு. புரியுதா? அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா யோசிக்கணும். மைனஸ் ஆல்பா -1 வரும்போது இட் இஸ் மைனஸ் ஆல்பா. tan of minus theta equal to minus tan theta. சரி, அடுத்த கொஸ்டின் பாரு. if argument of z minus 1 equal to 5/6, argument of z plus 1 is equal to 2π/3, then prove that modulus z is equal to 1. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஆர்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. 7th question. Argument of z minus 1 equal to 5/3. Argument of z plus 1 is equal to 2π. இங்க வந்து π/6 இல்லையா? ஃபர்ஸ்ட்ல வந்து π/6. ஓகே, இப்படி கொடுத்துட்டாங்க. நமக்கு பார்த்த உடனே தெரியும் 2π/3 is greater than π/6 இல்லையா? அப்போ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணு. Therefore, argument of z plus 1 minus argument of z minus 1 is equal to 2π/3 minus π/6. LCM எடு 6. அப்போ இங்க 4π minus π/6. What is that? 3π/6. அப்போ இது π/2. π/2 னா எவ்வளவுமா? 90 degrees இல்லையா? π/2 is nothing but 90 degrees. அப்போ என்ன அர்த்தம்? argument of z plus 1 minus argument of z minus 1 is equal to 90 degree னா என்னமா அர்த்தம்? இங்க வந்து argument of theta 1 minus theta 2 னு இருக்கு. அதாவது argument of z plus 1 வந்து நம்ம theta 1 னு எடுத்தோம்னா this is theta 1, இது வந்து theta 2 எடுத்தோம்னா theta 1 minus theta 2 is equal to 90 degrees அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. சரிதானா? இப்ப இந்த ஆர்குமெண்ட் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆர்குமெண்ட் ஆஃப் அதாவது z1 by z2. Argument of z1 by z2 equal to argument of z1 minus argument of z2 னு படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்காது? Argument of z1 by z2 is equal to argument of z1 minus argument of z2 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் படிச்சிருக்கோம். z1 z2 are two complex numbers. படிச்சிருக்கோம் பாரு. அதான் கேட்டேன், கான்செப்ட்ஸ் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். டிஃபரன்ஸ் பாரு. z1 minus z2 எடுத்து பாரு. இருக்கா இல்லையாப்பா? பேஜ் நம்பர் சொல்லுமா? இருக்குதா? Geometrical representation of difference of two complex numbers. Page number 120 பாரு. difference இல்ல quotient.
அதாவது 121 பாரு, பேஜ் நம்பர் 121. Geometrical representation of the quotient of two complex numbers. அப்படி போயிட்டு அதுல வந்து பாரு, ஆர்குமெண்ட் என்ன வருது பாரு. பாத்தியா? argument will be theta 1 minus theta 2 ன்னு வரும். பாரு, லாஸ்ட் லைன் பாரு. angle XOC is equal to XOA minus XO XCO equal to theta 1 minus theta 2. அப்ப C is the point whose polar coordinates are R1 by R2. அப்போ quotient எடுக்கும்போது அதோட மாடுலஸ் எப்படி இருக்கும்? R1 by R2 வா இருக்கும். அதோட அந்த கோஷன்டோட ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 ன்னு இருக்கும். நம்ம இங்க கொடுத்திருக்க ஃபார்ம் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இந்த Z plus 1 Z1 எடுத்துக்கோ, Z minus 1 Z2 எடுக்கணும். அப்ப இத வந்து இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாரு. This will become actually argument of Z plus 1 by Z minus 1 is equal to 90 degrees or pi by 2. அப்படின்னு வருமா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்குமெண்ட் இஸ் 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? cos theta 0வா? cos theta 0 தானே? This implies that is, இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்ம Z plus 1 by Z minus 1 is equal to அதாவது R into cos 90 plus I sin 90 எழுதுவோமா? இதெல்லாம் எழுதாத இப்போ, இப்படிதானே எழுதுவோம். அப்ப இதோட ரியல் பார்ட் என்ன? R cos 90. cos 90 என்ன? sin 90 1, cos 90 0. அப்ப ரியல் பார்ட் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? இது இப்படி வச்சுட்டு ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு 0 ன்னு சொன்னா உனக்கு புரியாது இல்லையா? ஆக்சுவலா நமக்கு என்ன இருக்கு? This is argument of Z plus 1 by Z minus 1. Therefore, Z plus 1 by Z minus 1 is equal to this, which implies that real part is equal to 0. இப்ப புரிஞ்சுச்சா? செய்திருப்பீங்க, இதே சம் செய்திருப்பீங்க. ஏன் இந்த 0 வருது அப்படிங்கிறது புரியாது. This implies that real part எப்படி எழுதுவோம்? RP போடுவோம் இல்லையா? real part of Z plus 1 by Z minus 1 equal to 0. சரியா? ரியல் பார்ட் எப்படி எழுதணும் நம்ம? That is, which implies that, அது கூட எழுத வேண்டாம், நம்ம முதல்ல இதை கால்குலேட் பண்ணுவோம். Let Z equal to X plus IY. Therefore, Z plus 1 by Z minus 1 is equal to X plus IY plus 1 by X plus IY minus 1, which is equal to X plus 1 into plus IY by X minus 1 into 1 plus I. சரியா? ரியல் பார்ட் தனியா, இன்னும் இமேஜினரி பார்ட் தனியா நம்ம பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும், டினாமினேட்டர்ல I இருக்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். எல்லா சமுக்கும் த்ரூ அவுட்டா மெக்கானிக்கலா இதுதான் மெத்தட். அது மட்டும் படிச்சுக்கோ. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போட்டா என்ன அர்த்தம்? X minus 1 minus IY by X minus 1 minus IY ஆக மல்டிப்ளை பண்றோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது this becomes X plus 1 plus IY into X minus 1 minus IY by x minus 1 the whole square minus
பாரு y இங்க பிளஸ் ஆகும், that is plus y square. கரெக்டா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரியல் பார்ட் வந்து 0. which is equal to நம்ம வந்து என்ன செய்ய போறது? எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். x plus 1 simplify பண்ணு. x plus 1 into x minus 1. ஓகே, இந்த x plus 1 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜினரி பார்ட் கிடைக்கும். வேணும்னா நீ கண்டுபிடிக்கலாம். இல்ல உனக்கு ரியல் பார்ட் மட்டுமே எனக்கு ஈக்குவேட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இங்க எழுதலாம் நம்ம x plus 1 into x plus 1 plus iy into x minus 1 minus iy by இங்க x square minus 2x plus 1 plus y square. இதோட ரியல் பார்ட் மட்டும் நமக்கு 0. ரியல் பார்ட் equal to 0. Real part of z plus 1 by z minus 1 equal to 0, which implies that இதுல இருந்து ரியல் பார்ட் மட்டும் எடு. எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா ரியல் பார்ட் கிடைக்கும் பாரு. x plus 1 into x minus 1 மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். அடுத்து எப்ப ரியல் பார்ட் கிடைக்கும்? இந்த iy இந்த மைனஸ் iy மல்டிப்ளை பண்ணேன்னா y ஸ்கொயர் கிடைக்கும். மீதி எல்லாம் இமேஜினரி பார்ட்டா இருக்கும். அப்போ பிளஸ் y ஸ்கொயர் by கீழ நமக்கு x square minus 2x plus 1 plus y square equal to 0. Cross multiply பண்ண, this implies that x plus 1 into x minus 1 is x square minus 1 plus y square is equal to 0. Which implies that x square plus y square is equal to 1. Which implies that square root of x square plus y square is also equal to 1. What is square root of x square plus y square? It is modulus z, modulus x. Z is equal to. புரிஞ்சுதா? இப்ப புரியுதா? பேசுங்கப்பா. புரிஞ்சிச்சு, இப்ப புரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் விஷயம். உனக்கு ஸ்டீரியோ டைப் மாதிரி இந்த I mean, find the complex number in polar form இல்ல. இந்த மாதிரி prove that அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ரியல் பார்ட் 0 இல்ல இமேஜினரி பார்ட் இது அப்படின்னு ஈக்குவேட் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கு. எழுதிக்க. இது சில ஸ்டெப்பை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் விஷயம். எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். உங்களுக்கு போர்டு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சு நான் விலகி நிக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க.
சரி ரப் பண்றேன். எப்பவுமே உனக்கு காம்ப்ளெக்ஸ் நீ எழுத போற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு சம் சால்வ் பண்ண போற கொஞ்சம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் போட்டு வச்சுக்கோ. அடுத்து போலாமா? போலாம். சரி, அடுத்து என்ன கொடுக்குறாங்க? If P represents the variable complex number Z, find the locus of P. P அப்படிங்கிறது வேரியபிள்னா அது வேரி ஆயிட்டே போகுது. நமக்கு 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, 4லயும் 4 விதமா P கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். Find the locus of P if imaginary part of 2Z plus 1 by IZ plus 1 is equal to -2. எப்படி இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம செய்தோம் இல்லையா? நம்ம Z என்னன்னு தெரியாது. So என்ன சொல்ல போறோம் அப்படின்னா let Z is equal to x plus iy. சரியா? Therefore 2Z plus 1 is equal to நம்ம அது தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா 2Z plus 1 by IZ plus 1 is equal to அப்படின்னு மொத்தமா போட்டு வச்சுக்குவோம். plus 1 தானே? ஆமா. This is equal to இப்ப Z க்கு பதிலா x plus iy சப்ஸ்டிட்யூட் பண்ண 2x plus 2y அதாவது I into 2y plus 1 by I ஆன இப்ப மல்டிப்ளை பண்ணனா xi minus y plus 1 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ இதான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிச்சு எழுது. This is equal to 2x plus 1 plus I into 2y by 1 minus y plus xi. Real part, imaginary part பிரிச்சு எழுதிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? திருப்பி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னாதான் இமேஜினரி பார்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிச்சு எடுக்க முடியும் இல்லையா? இப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர்ல நியூமரேட்டர் ரெண்டும் இமேஜினரி இருக்கு, ரியல் இருக்கு. நான் எனக்கு இப்படி வச்சுட்டு என்னால செய்ய முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? மொத்தமும் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் பிரிக்கணும். பிரிக்கணும்னா இந்த அதாவது டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ணும். அது என்ன ஆகும்? 1 minus y minus xi by 1 minus y minus xi. இதால மல்டிப்ளை பண்ண போறேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டினாமினேட்டர் என்ன ஆகும்? 1 minus y the whole square, a plus b into a minus b இல்லையா? அப்போ அதாவது x plus y into x minus y, x square minus y square ஆகும். அப்போ minus I into minus, அதாவது I into I ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ minus into minus plus ஆகும். so plus x square ஆகும். அப்போ டினாமினேட்டர் ரியல் பார்ட் ஆக்கிட்டேன். ரியல் நம்பர் மட்டும்தான் டினாமினேட்டர்ல இருக்கு. இப்ப நியூமரேட்டர் மட்டும் கண்டுபிடிச்சு நான் ஈக்குவேட் பண்ணா போதும். நியூமரேட்டர் என்ன ஆகுது எனக்கு பாரு. இதை வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா 2x plus 1 plus I into 2y இல்லையா? into 1 minus y. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணவே பண்ணாது. எப்ப ரியல் பார்ட் வரும், எப்ப இமேஜினரி பார்ட் வரும் அப்படிங்கறத மட்டும் பாரு.
இதுவும் மல்டிப்ளை பண்ணா ரியல் பார்ட் வரும், இதுவும் ரியல் பார்ட் மல்டிப்ளை பண்ணா ரியல் பார்ட் வரும். பாரு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா ரியல் பார்ட் வரும். ஏன்னா I into I வந்து நமக்கு -1 ஆயிடும். அதனால அந்த I வந்து காணாம போயிடும். புரியுதா? நமக்கு ஆனா இங்க இமேஜினரி பார்ட் வேணும். அப்ப அப்படியே மாத்தி மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். I எப்பெல்லாம் பிரசண்டா இருக்கோ அதெல்லாம் இமேஜினரி பார்ட். அதாவது இதை எடுத்துட்டு போய் இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 - y எடுத்துட்டு போய் இந்த ஐயோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அதான் விஷயம். Therefore நான் டைரக்டா இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். Imaginary part of 2z plus 1 by iz plus 1 is equal to 2 implies that இதுல இருந்து தான் எடுக்க போறேன் நானு 2x plus 1 into minus x இல்லையா 2x plus 1 into minus x அடுத்து plus 2y into 1 minus y I நான் விட்டுலாம் இல்லையா இது எல்லாத்துக்கும் போட்டு ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு I வரும் நமக்கு by 1 minus y square plus x square whole square equal to 2 இதை இப்ப simplify பண்ணேன்னா that will give you the locus சரிதா simplification தான் இப்ப ரொம்ப important simplify பண்ண ஆரம்பிப்போம் minus x ஆல் multiply பண்ணுவேன்னா this implies that minus 2x square minus x plus 2y minus 2y square by 1 plus y square minus 2y plus x square is equal to 2. 2 all multiply பண்ணுவோம். This implies that minus 2x square minus 2y square plus minus x plus 2y is equal to 2x square. Okay? Y square plus 2y square. Then minus x இல்லையா x இல்ல அப்போ minus 4y plus 2 புரிஞ்சுதா இந்த இடம் ஒருத்தன் புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கான் இது வரைக்கும் புரிஞ்சுதா இமேஜினரி பார்ட் எப்படி எடுக்கிறோம்னு புரிஞ்சுதா அந்த லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பா இந்த ரெண்டாப்பா இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா பாரு இந்த மைனஸ் எக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணு மைனஸ் 2x ஸ்கொயர் இங்க 1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் அதே மாதிரி 2y வச்சு மல்டிப்ளை பண்ணு 2y into 1 2y into minus y minus 2y square சரிதானா அதனால டினாமினேட்டர் எப்படி ஆச்சு இங்க இது a plus b the whole square a square plus b square minus 2ab இந்த plus x square அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா I'll show it cross multiply பண்றேன் இத இங்க கொண்டு போறேன் so what will happen minus 2x square minus x plus 2y minus 2y square is equal to 2 into 1 plus y square minus 2y plus x square ஆகும் இதுதான் நான் ஒரே ஸ்டெப்பா செய்யறேன் so this implies that minus 2x square minus x plus 2y minus 2y square is equal to 2 plus 2y square minus 4y plus 2x square கரெக்டா உனக்கு இந்த இடம் புரியல அப்படின்னு சொன்னா நீ ஒரு தடவை இத வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிச்சு எழுது அப்படின்னா தான் புரியும் இந்த ரியல் பார்ட் அதாவது மல்டிப்ளை பண்ணி எழுத இப்ப இதை வச்சு மல்டிப்ளை பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் பாரு 2x plus 1 into 1 minus y plus 2x plus 1 into x into I இங்க மைனஸ் வரும்
அங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால. சரியா? இத வச்சு மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு ஃபாயில் மெத்தட் தான் யூஸ் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணு, இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி இப்ப I2y வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணுவ, இதையும் மல்டிப்ளை பண்ணுவ. அப்ப என்ன வரும்? பிளஸ் I2y into 1 minus y. இங்க I into I வந்து மைனஸ் ஆயிரும், மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ பிளஸ் இங்க 2y into x. கரெக்டா? பை டினாமினேட்டர். டினாமினேட்டர் ரியல் நம்பர், அதனால நீ கவலையப்பட வேண்டாம். இதுல இது ஃபுல்லா ரியல் பார்ட், இது ஃபுல்லா ரியல் பார்ட். I இல்ல, I இல்லனா ரியல் பார்ட். மீதி இருக்கிறது இமேஜினரி பார்ட். மீதி இருக்கிறது இமேஜினரி பார்ட் அப்படிங்கும்போது நான் என்ன எழுதியிருக்கேன் பாரு, மைனஸ் எக்ஸ் இன்டூ 2x பிளஸ் ஒய் 1 இல்லையா, பிளஸ் ஒய். அதாவது I இல்லாததை தான் நம்ம ஒய்னு அதாவது இமேஜினரி பார்ட் எடுக்கிறோம். பிளஸ் 2y இன்டூ 1 மைனஸ் ஒய். இதைத்தான் உனக்கு ஷார்ட்டா நான் இங்க கொண்டு வந்தேன். இங்கேயே உனக்கு தராருன்னு எனக்கு தெரியும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்படிதான் சிம்பிளிஃபை பண்ணும். இத வந்து ஓகே. இப்ப சிம்பிள் சரி எழுதிக்கோ, எழுத ஆரம்பி. இது இந்த சைட எழுதி முடிச்சிட்டு சொல்லு, மீதியும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். நாங்க क्वेश्चनல இமேஜினரி பார்ட் வந்து -2 தான் போட்டுருக்கு. -2 கொடுத்திருக்காங்களா? நான் 2 எடுத்திருக்கேன். சரி, அப்ப -2 எடுத்தேன்னா -2 போட்டு மல்டிப்ளை பண்ண. இங்க -2 போட போற, அவ்வளவுதானே? அப்ப இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், அவ்வளவுதான். அப்ப உனக்கு என்ன ஆகும்? -2x ஸ்கொயரும் -2x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி -2y ஸ்கொயர் -2y ஸ்கொயர் கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறத கரெக்ட் பண்ணு எழுதிடலாம். So this implies that இந்த 4y இங்க கொண்டு வா, இல்லைன்னா இந்த x y எல்லாம் அங்க அந்த பக்கம் கொண்டு போ. So you will get 0 is equal to x minus 2y plus 4y, which implies that x plus 2y equal to 0. This is the locus of P. புரிஞ்சுச்சா? -2 plus 2 எது போட்டாலும் செய்ய தெரியணும் நமக்கு. சத்தியமா பிரிண்டிங் மிஸ்டேக்ல +2 கொடுத்திருப்பாங்க. அப்போ அதை சால்வ் பண்ணி ஒரு லோகஸ்க்கு கொண்டு வர தெரியணும். அடுத்த क्वेश्चन போலாமா? இப்ப இந்த லோகஸ் வரைக்கும் புரிஞ்சிச்சா? பேட்டர்ன் இதுதான். இதை வச்சு நீ எத்தனை லோகஸ் வேணாலும் போடலாம். x plus 2y minus 2 என்னப்பா? x plus ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? x plus 2y minus 2 is equal to 0. இதே நம்பரை விட்டுக்கேனா பாரு. இங்க ஒரு -2 மட்டும் தான் இருக்கு, 4லாம் இல்ல. இந்த -2 நான் விட்டுருக்கேன் இல்லையா? இங்க +4y -2. அப்ப அந்த -2 இங்க வரும், அவ்வளவுதான். -2 equal to 0 வரும். 4y எங்க இருந்து வரும்? 4y -2y வருதுல்ல? செக் பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. இதான் ஆன்சர், இதான் கரெக்ட் ஆன்சர். x plus 2y minus 2 equal to 0 or x plus 2y equal to 2. எதுல புக் எங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க? புக் பேக்ல கொடுத்திருக்க ஆன்சர் வேற கொடுத்திருக்காங்களா?
x plus 2y is equal to 2 தான். x plus 2y minus 2 equal to 0. இங்க ஒரு minus 2 இருக்கே. இங்க ஒரு minus 2 இருக்கு இல்லையா? So x plus 2y minus 2 equal to 0. Minus 2y plus 4y will give you 2y. X இங்க minus 2y plus 4y na plus 2y minus 2 equal to 0. இல்ல இந்த plus 2 இந்த minus 2 எங்க கொண்டு போனேன்னா plus 2. நீ எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். சரி அடுத்து ஒரே ஒரு லோகஸ் கொஸ்டின் போட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு டைம் இருக்கும். அடுத்து பாரு செகண்ட் கொஸ்டின் modulus of z minus 5y is equal to modulus of z plus 5y னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம லோகஸ் போடுறது? எப்பவுமே x முதல்ல z எடுத்துக்கணும் இல்லையா? let z is equal to x plus iy. அப்ப நமக்கு என்ன வரணும்? தனித்தனியா z minus 5y யும் z plus 5y கண்டுபிடி. z plus 5y இல்ல முதல்ல z minus 5y எப்படி வேணாலும் போடு. z minus 5y is equal to x plus iy minus 5y equal to x plus y minus 5 into y. இதான் imaginary part நமக்கு. imaginary part நமக்கு மாறுது. Therefore, modulus of z minus 5y is equal to square root of x square plus y minus 5 the whole square. Correct? அடுத்தது z plus 5y போடுவோம். z plus 5y is equal to x plus iy plus 5y equal to x plus y plus 5 into I. Therefore, modulus of z plus 5y equal to square root of x square plus y plus 5 the whole square. இந்த ரெண்டு ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? ஓகே. given என்ன கொடுத்திருக்காங்க? modulus of z plus z minus 5y equal to modulus of z plus 5y, which implies that modulus என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? square root of x square plus y minus 5 the whole square is equal to square root of x square plus y plus 5 the whole square. Square பண்ண ரெண்டு பக்கமும் square root போடுமா? Squaring both sides. X square plus y minus 5 the whole square equal to x square plus y minus y plus 5 the whole square. இப்போ resolve பண்ணு, which implies that x square plus y square minus 10y plus 25 equal to x square plus y square plus 10y plus 25. எப்படி வந்தது? இது a minus b the whole square. a square minus 2ab plus b square. இது a plus b the whole square. அப்ப a square plus 2ab plus b square. ரெண்டு பக்கம் காமன் ஃபேக்டர் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவோம். x square போயிடும், y square போயிடும், 25 போயிடும். Which implies that minus 10y equal to 10y. அப்படின்னா என்ன அர்த்தம்? which implies that இந்த 10y இங்க கொண்டு வந்தீங்கன்னா minus 20y equal to 0. minus 20y 0 னா என்ன அர்த்தம்? y is equal to 0. நீ இங்கே சொல்லி நான் y equal to 0 னு
எங்கயாவது -10y = 10y இருக்குமா? அப்படி இருக்கணும்னா என்ன? y 0வா இருக்கணும். So this implies that y is equal to 0. So this is the locus. Y equal to 0 na, it is the x-axis or the real axis. That is the locus. First questionல imaginary part போட்ட மாதிரி third question real part போட்டிருக்காங்க. அது மட்டும் போட்டு வரீங்களா நாளைக்கு? போட்டு வரீங்க. ஓகே. இந்த மாடுலஸ் 2z - 3 போட முடியுமா? z க்கு x + iy எடுக்கணும். அப்புறம் நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சு ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை அதை காட்டணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் காட்டிட்டேன்னா ஈஸியா 2z - 5க்கு -3க்கு நமக்கு மாடுலஸ் போடலாம். மாடுலஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டேன்னா உனக்கு ஸ்கொயர் ரூட் ஃபார்ம்ல இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஃபார்ம்ல இருந்தா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணணும். லோகஸ் கிடைச்சிடும். ட்ரை பண்ணலாமா? சரி. அடுத்த கொஸ்டின் ஆர்குமெண்ட், அது மட்டும் நம்ம கிளாஸ்ல வந்து போடுவோம். 5th கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல போட்டுக்கலாம். சரியா? அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிலாம் ஒண்ணுமே டவுட் இல்லையா? பண்ணிடுவீங்களா? அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி நீங்க பண்ணிடுவீங்களா? பேசுங்க ரஜா, யாராவது ஒருத்தர் பேசு. என்னப்பா குவார்டர்லிக்கு எத்தனை நிறைய போர்ஷன் இருக்கு இல்லையா? நிறைய போர்ஷன் இருக்கு. 12th அன்னைக்கு உனக்கு எக்ஸாம், 10th அன்னைக்கு உனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மேத்ஸ் கிளாஸ் பொறுத்த மட்டும் நாளைக்கு தான் லாஸ்ட் கிளாஸா இருக்கும். ஏன்னா 9th அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி லீவு இல்லையா? கூட அந்த கூட எத்தனை சாப்டர் இருக்கு? 4th 5th சாப்டர் முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமே. அதுல முக்கியமான கொஸ்டின் கான்செப்ட் எல்லாம் தெரியுமா? கான்செப்ட் தெரியும். கான்செப்ட் தெரியும். கான்செப்ட் தெரிஞ்சா உனக்கு வந்து எல்லாத்துலயும் நல்ல கான்செப்ட் படிச்சிட்டீங்கன்னா நீ அப்ளை பண்ணிடலாம். ஈஸியா நீயே அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ என்ன பண்ணோம்? ஒரே சமதான், ஒரே விஷயம் தான். ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு மெத்தட் தான் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஆர்குமெண்ட் கேட்டா ஆர்குமெண்ட் எடுக்கிறோம், மாடுலஸ் கேட்டா மாடுலஸ் கேட்கிறோம், எடுத்து அப்ளை பண்றோம். இமேஜினரி பார்ட் கேட்டா இமேஜினரி பார்ட் எடுத்து அப்ளை பண்றோம். ரியல் பார்ட் கேட்டா ரியல் பார்ட் அப்ளை பண்றோம். கான்செப்ட் என்ன? ஒரே கான்செப்ட் தான் இல்லையா? அப்ப நீங்க கான்செப்ட் படிச்சுட்டு வாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது போதுமா? நான் முடிக்கணுமா? செகண்ட் நாளைக்கு கிளாஸ் எடுத்தா இதுல ஒரு கொஸ்டின் முடிக்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் முடிக்கலாம். 4th எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் செய்யலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நிறைய டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் முடிச்சிடுறேன். அதை 3.2ல லாஸ்ட் கொஸ்டின் பண்ணோம். 3.3ல வந்து 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. உனக்கு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா செய்திடலாம். அப்புறம் டிமோவியஸ் தியரத்தோட அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். அதுவும் நான் என்ன நினைக்கிறேன்னா பேசிக்கா எப்படி பண்ணணும், பேசிக்கா வந்து மெத்தட் சொல்லிட்டேன்னா நீங்க செய்திருவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கியூப் ரூட் என்னமா ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துருவா? அப்ப காம்ப்ளெக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாமா? சரி, தேங்க்யூ and we'll meet tomorrow once again. Thank you.